Hi guys, welcome back to our channel Venika Voice. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Destined to Meet You ன்ற டிராமாவோட எபிசோட் 3 and 4 தான். சரி வாங்க கதைக்குள்ள போலாம். ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே ஒரு காஃபி ஷாப்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயினா நீ வேணா ஏன் காஃபிய குடின்னு சொல்லிட்டு அவ காஃபிய ஹீரோ கிட்ட எக்ஸ்சேஞ்ச் பண்றா. அவகிட்ட ஹீரோ நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொன்னா என்ன அர்த்தம்னு சொல்லி கேக்குறான். ஹீரோயினா அவ காஃபில இருக்க ஒவ்வொரு ஐஸா எடுத்து வெளியில வச்சிட்டு இருக்கா. நம்ம 2 வாட்டி தான் மீட் பண்ணிருக்கோம், அதுக்குள்ள என்ன மேரேஜ்னு சொல்லி ஹீரோ ஹீரோயின் கிட்ட கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயினா அதெல்லாம் ஒரு மேட்டரே இல்ல, நீ என்ன மேரேஜ் பண்ணிக்கிட்டா உனக்கு 3 நல்ல விஷயங்கள் கிடைக்கும்னு சொல்லிட்டு 3 விஷயத்த சொல்லிருக்கா. ஃபர்ஸ்டா நீ என்ன மேரேஜ் பண்ணிக்கிட்டாலும் எப்ப வேணா டிவோர்ஸ் பண்ணலாம், என் ப்ராப்பர்ட்டில இருந்து பாதி உனக்கு கிடைக்கும்னு சொல்லிருக்கா. செகண்டா நீ மேரேஜ் ஆனத கூட வெளியில யார்கிட்டயுமே காட்டிக்க தேவையில்ல, உன் லைஃப்ல நீ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கலாம், என் பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வச்சுக்கலான்றா. மூணாவதா இந்த மேரேஜ் நாடி உனக்கு ஒரு நல்ல லைஃப் கிடைக்கும், இந்த மேரேஜ் நாடி உனக்கு எந்த வித ப்ராப்ளமே இருக்காதுன்னு சொல்லிருக்கா. அதுக்கு ஹீரோவா எனக்கு இப்ப மேரேஜ் பண்ணிக்க வேணாம்னு சொல்லும் போது ஹீரோ ரொம்பவே ஷாக்கா ஏன் அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு ஹீரோவா எனக்கு உன்னை மேரேஜ் பண்ணிக்க எந்த வித ஐடியாவும் இல்ல, அதே மாதிரி மேரேஜ் பண்ணிக்கிட்டாலும் நான் டிவோர்ஸ் பண்ணிக்க மாட்டேன்றான். நேத்து நடந்த இன்சிடென்ட்டுக்காண்டி நீ என்ன மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைச்சா அது ஒன்னும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு அகைன் ஹீரோனோட காஃபிய அவகிட்டயே மாத்தி வைக்கிறான். ஹீரோ நான் காஃபிக்கு பே பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறான். ஹீரோயினா வட போச்சே அப்படின்ற மாதிரியே முடிச்சுட்டு உட்கார்ந்துருக்கா. இங்க அந்த கம்பெனி ஹெட் கிட்ட அவனோட அசிஸ்டன்ட் கு ஃபேமிலி கூட ஹீரோனோட மேரேஜ் நடந்துச்சுன்னா இந்த கம்பெனில உங்க பொசிஷன் என்ன ஆகுறதுன்னு சொல்லிட்டு பத்த வச்சிட்டு இருக்கான். அந்த ஹெட்டா ஹீரோயின் அந்த கு ஃபேமிலில யார சூஸ் பண்ணிருக்கான்னு சொல்லி கேட்கும் போது அந்த அசிஸ்டன்டா அந்த 3வது பையன்னு சொல்லிட்டு இருக்கான். அத கேட்டு அந்த ஹெட்டுமே லைட்டா ஷாக் ஆகுறான். இப்ப நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க, அவன் அவனோட தங்கச்சியோட லேப்டாப்ப ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கான். அவகிட்ட ஹீரோ எல்லாரும் காஃபிய வாயில ஊத்துவாங்க, உன்ன மாதிரி இப்படி லேப்டாப்ல ஊத்தி அதை டேமேஜ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோ அவனோட தங்கச்சி கிட்ட ஹீரோயினும் உன்னோட கம்பெனி தானே, அவளை பத்தி கொஞ்சம் சொல்லேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அவ தங்கச்சியா ஹீரோயின் செம்மையான ஸ்மார்ட்டா அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோவா எது அவ ஸ்மார்ட்டா அப்படின்னு சொல்லி கேக்குறான். அதுக்கப்புறம் அவனோட தங்கச்சியா ஹீரோயினை பத்தின ஒரு சீக்ரெட் இருக்கு, அவ கொஞ்சம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பத்தி தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்கா. ஹீரோவா கோவமா இனி உன் ஒர்க்க நீயே பாத்துக்கோன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். ஹீரோயின் அவளோட அசிஸ்டன்ட் கிட்ட நான் என்னதான் நங்குற மாதிரி விட்டு விட்டா போட்டாலும் அவன் என் லவ் ரிஜெக்ட் பண்ணிடுறானேன்னு சொல்லிட்டு ஃபீலிங்கா பேசிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயின் அவளோட மக்க பார்த்துட்டு இது என்னோட மக் இல்லையே, என்னோட மக்க எங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அந்த அசிஸ்டன்டா எனக்கு தெரியல, நீங்க தான் இதை சேஞ்ச் பண்ணிருக்கீங்களோன்னு நினைச்சேன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்பதான் ஹீரோயினுக்கு லாஸ்ட் நைட் போதையில அவளோட கிளாஸ தள்ளி விட்டு உடைச்சது, ஹீரோ அவளை வந்து அணைச்சு பிடிச்சது எல்லாமே ஞாபகம் வருது. ஹீரோயின் அந்த மகையே சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்கா. அதுல ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கும். ஹீரோயின் அந்த ஸ்டிக்கர் எடுத்து படிக்கிறா. அந்த ஸ்டிக்கர்ல கிளாஸ்லாம் சீக்கிரமே உடைஞ்சிரும், அதை உன்னை ஹர்ட் பண்ணாலும் ஹர்ட் பண்ணிடும், இனிமேட்டு இந்த மகையை யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லி போட்டிருக்கு. ஹீரோயினா ஸ்மைல் பண்ணிக்கிட்டே எனக்கு தெரியும் இது எல்லாமே அவனோட வேலைதான்னு சொல்லிட்டு ஹீரோவை நினைச்சு பாக்குறா. ஹீரோயின் அவளோட அசிஸ்டன்ட் கிட்ட இப்ப நான் அவனை எப்படி கவுக்குறது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு அவளோட அசிஸ்டன்டா ஃபர்ஸ்ட் உங்களோட லவ் ட்ரூ தான்னு சொல்லிட்டு அவனுக்கு புரிய வைங்கன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயினா என்னது ட்ரூவா, அச்சிச்சோ அவனை நான் கார்ல பெட்லன்னு சொல்லிட்டு கிஸ் பண்ண ட்ரை பண்ணிருக்கேனே, என்ன தப்பா நினைச்சிருப்பானோ அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதை கேட்டு அந்த அசிஸ்டன்டே ஷாக் ஆயிடுறான். ஹீரோயினா இனிமேட்டு நான் ஹீரோ கிட்ட ஒரு ப்ராப்பரா ப்ரப்போஸ் பண்ண போறேன்றா. அந்த ப்ரப்போசலை கேட்டு அவனால ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கா. இங்க ஹீரோ லைப்ரரியில உட்காந்து படிச்சுட்டு இருக்கான். அவனுக்கு முன்னாடி ஒரு கப்பிள்ஸா கொஞ்சம் கொலாபிட்டு இருக்காங்க. அதை பார்த்து ஹீரோக்கு செம்மையான பர்ன் ஆகுது. ஹீரோவா அவங்கள பார்த்து தாச்சு அப்படி ஓரமா போய் விளையாடுங்கன்னு சொல்லி கத்தி விட்டுறான். அங்க நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட லைப்ரரியில தான் ரொமான்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ அவளை ஷாக்கா பார்த்து நீ என்ன இங்கன்னு சொல்லி கேக்குறான். ஹீரோயினா நான் நம்ம மேரேஜ பத்தி பேச வந்தேன்னு சொல்லும் போது அங்க இருக்க எல்லாருமே என்னது மேரேஜான்னு சொல்லி ஷாக்கா கத்துறாங்க. அதுக்கு ஹீரோயினா ஆமா எங்க 2 பேருக்கும் மேரேஜ், எங்க மேரேஜுக்கு வந்துருங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோவா ஒரு குட்டி ஸ்டிக்கி நோட்ல வாய முறி குரங்குன்னு சொல்லி எழுதி அதை ஹீரோயின் மண்டையில ஒட்டி விட்டுறான். அதுக்கப்புறம் ஹீரோ அவனோட
அவனோட ஃபேஸ மூடிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகி ஓடிடுறான். ஹீரோயினா ஒன்னா மட்டும் உன்னை விட்டுருமான்னு சொல்லிட்டு அவ அசிஸ்டன்ட்டுக்கு கால் பண்ணி நெக்ஸ்ட் பிளான பண்ணலான்றா. ஹீரோ நடந்து போயிட்டு இருக்கப்போ அவனுக்கு ஒவ்வொருத்தரா வந்து ரோஸ் பலூன்னு சொல்லி கொடுத்துட்டே இருக்காங்க. ஹீரோக்கா ஒண்ணுமே புரியல. அதுல ஒரு லெட்டர் வேற இருக்கும். அதுல நீ ரெடியான்னு சொல்லி போட்டிருக்கு. இங்க ஹீரோனை காமிக்கிறாங்க. மேரேஜ் ட்ரெஸ் எல்லாம் போட்டு செம்ம பக்காவா கிளம்பி வரா. ஹீரோவும் திரும்பி ஹீரோயினை பார்த்துட்டு அப்படியே மெய் மறந்து போய் நின்னுட்டு இருக்கான். செம்ம கியூட்டா இருக்கா ஹீரோயின். அவ கொண்டு வந்த மைக் எடுத்து ஹீரோ கிட்ட என்ன மேரேஜ் பண்ணிக்கிறியான்னு சொல்லி கேக்குறா. அதை கேட்ட ஹீரோவா எது அப்படின்ற மாதிரியே ஷாக் ஆகுறான். அவன் கிட்ட ஹீரோயின் என்ன மேரேஜ் பண்ணிக்கோன்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்கா. ஹீரோவா என்ன விட்டா காணும்னு சொல்லிட்டு அங்க இருந்து தெரிச்சு ஓடிட்டு இருக்கான். அவனை விடாம ஹீரோயினா டே நில்லுடா நீல சட்டை நீ தாண்டான்னு சொல்லிட்டு பின்னாடியே துரத்திக்கிட்டே போறா. ஹீரோயினோட அசிஸ்டன்ட் ஹீரோ கிட்ட பொக்கைய கொடுக்க ஹீரோவா நீயாடா கோமாளி நடுவுலன்னு சொல்லிட்டு அவனை தள்ளி விட்டுட்டு ஓடிடுறான். அவ அசிஸ்டன்ட் கிட்ட இருந்த பொக்கைய புடுங்கிட்டு அகைன் ஹீரோயின் ஹீரோ பின்னாடியே துரத்திக்கிட்டே ஓடி போறா. அந்த டைம் ஹீரோனோட கால் சுலுக்கி விட்டுருது. ஹீரோயின் ஆவுன்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. ஹீரோ திருப்ப வந்து நீ ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி கேக்குறான். ஹீரோயின் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணதான்னு சொல்ல ஹீரோவா இதெல்லாம் ஒன்னும் பண்ணாதன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறான். ஹீரோயின் தத்தி தாவே நடந்து போக அங்க அந்த காலேஜ் வாட்ச்மேன் வந்து நீ யாரு இங்க என்ன பண்ற என்ன டிபார்ட்மெண்ட் சொல்லிட்டு கேள்வியா கேட்டு கொள்றாரு. அத ஹீரோவுமே பாத்துறான். அந்த வாட்ச்மேனா ஹீரோயினை இழுத்துட்டு போறப்போ ஹீரோ அங்க ஓடி வந்து அந்த வாட்ச்மேன் கிட்ட சாரி கேக்குறான். ஹீரோ அவர்கிட்ட நாங்க ஒரு பிளே பண்றோம் அதுக்காண்டி தான் இப்ப பிராக்டிஸ் பண்றோம்னு சொல்லி போய் சொல்லிடுறான். அதுக்கு ஹீரோயினா ஆமா நாங்க ஒரு பிளே தான் பண்றோம் பிரசிடென்ட்டும் அவளோட லிட்டில் ஹஸ்பண்டோன்ற டாபிக்ல தான் சொல்லிட்டு ஹீரோவா அணைச்சு புடிச்சு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோவா விட்டா நம்மளையும் சேர்த்து கிறுக்க ஆக்கிடுவா போலன்னு சொல்லிட்டு ஹீரோனோட கைய புடிச்சு அவளை அங்க இருந்து இழுத்துட்டு போறான். அந்த டைம் பார்த்து ஹீரோயின் ஹீரோக்கு ப்ரப்போஸ் பண்ண கொண்டு வந்த அந்த பொக்கே ஹீரோனோட கையில இருந்து கீழே விழுந்துடுது. இங்க ஹீரோயின் தத்தி புத்தி நடந்து வரா. அந்த ஹீல்ஸ போட்டுட்டு ஹீரோ அவளை இழுத்துக்கிட்டே போறான். ஹீரோயினா கொஞ்சம் நில்லு எனக்கு கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோ அவகிட்ட நான் தான் உன்கிட்ட தெளிவா சொல்லிட்டேன்ல எனக்கு உன்னை மேரேஜ் பண்ணிக்க துளி கூட இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்புறம் எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லி கேக்குறான். ஹீரோயினா நான் உனக்கு கொடுத்த ரீசன் பத்தலனா நான் உனக்கு வேற ஏதாச்சும் ரீசன் கொடுக்கறேன்னு சொல்லும் போது ஹீரோவா உன்னெல்லாம் திருத்தவே முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறான். ஹீரோயின் அவ காலை புடிச்சிட்டு உட்கார்ந்து இருக்கா. போன ஹீரோ திருப்ப வந்து அங்க போய் ரெஸ்ட் எடுக்கலாம் வான்னு சொல்லி கூப்பிடுறான். ஹீரோயினா என்னால நடக்க முடியாதுங்கிறா. ஹீரோவா அவ ஹீல்ஸ கழட்ட போகும்போது ஹீரோயின் வேணா தர ரொம்ப குளிருதுன்றா. ஹீரோ இப்ப நான் என்னதான் பண்ணணும்னு சொல்ல ஹீரோயினா என்ன தூக்குன்றா. ஹீரோ அதெல்லாம் முடியாதுங்கிறான். ஆனா ஹீரோயினா அவனை விடாம டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கா. ஹீரோவும் வேற வழி இல்லாம ஹீரோயினை தூக்கிக்கிறான். ஹீரோவும் ஹீரோயினை தூக்கிட்டே நடந்து போறான். ஹீரோயினுக்கா ஒரே குஷி ஆயிடுது. அதுக்கப்புறம் ஹீரோ ரைடு நல்லா இருந்துச்சா வா வந்து இப்படி ஓரமா உட்காருன்னு சொல்லிட்டு ஒரு சேர்ல அவளை உட்கார வைக்கிறான். ஹீரோவா அவகிட்ட நீ இங்கேயே ரெஸ்ட் எடு நான் உன் அசிஸ்டண்ட வர சொல்றேன் எனக்கு கிளாஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப பாக்குறான். ஹீரோயின் ஹீரோட கைய பிடிச்சு நான் மேரேஜ் பண்ணிக்கிறதுனா அந்த பர்சன் நீயா தான் இருக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோவா அந்த பர்சனே நானா இருக்கணும்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு ஹீரோயின் நான் எப்ப உன்னை ஃபர்ஸ்ட் பார்த்தனோ அப்பவே நான் கவுந்துட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. நான் உன்னை பார்த்த ஃபர்ஸ்ட் சைட்லயே உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு சொன்னா அதை நீ நம்புவியான்னு சொல்லி கேட்டு ஃபீல் ஆகி அழ ஆரம்பிச்சிடுறா. ஆனா ஹீரோ அவ கைய எடுத்து விட்டுட்டு எதுவுமே பேசாம அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். ஹீரோயின் ரொம்பவே சோகமா உட்கார்ந்துருக்கா. அங்க ஹீரோயினோட அசிஸ்டன்ட் வந்து என்னாச்சுன்னு சொல்லி கேட்க ஹீரோயினா நடந்த எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு அந்த அசிஸ்டண்டா ஃபர்ஸ்ட் சைட்லயே லவ் பண்றேன்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க ஏன் நானே நம்ப மாட்டேன் சரி ஓகே அதை விடுங்க கார் எடுத்துட்டு வரேன் நம்ம வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறான். ஹீரோயின் அவ காலையே பாத்துட்டு இருக்கப்போ அங்க ஹீரோ சைக்கிள் ஓட்டிட்டு ஷூ எல்லாம் வாங்கிட்டு வரான். ஹீரோயினை யாரோ வந்து கூப்பிட அசிஸ்டன்ட்னு சொல்லி ஹீரோயின் திரும்பி பார்க்க செம்ம ஷாக்கு. அங்க ஹீரோ நின்னுட்டு இருக்கான். ஹீரோ அவ கால்ல இருந்த ஹீல்ஸ கழட்டி விட்டுட்டு அவளுக்கு ஷூவை மாட்டி விட்டுட்டு இனிமேட்டு நீ இதுல கம்ஃபர்டபுளா நடக்கலான்றான். ஹீரோயினா எப்பவுமே என் அம்மா தான் எனக்கு ஷூவை மாட்டி விட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு லைட்டா ஃபீல் ஆக ஆரம்பிச்சிடுறா. ஹீரோ அவளை பார்த்து நம்ம ரெண்டு பேருமே மேரேஜ் பண்ணிக்கலான்றான். ஹீரோயின் அப்படியே அவனை ஷாக்கா பாக்குறான். இப்போ ஒரு பிளாஷ்பேக்க காமிக்கிறாங்க. ஹீரோ எப்போ ஃபர்ஸ்ட் டைமா ஹீரோயினை பார்ல பார்த்தானோ அப்பவே ஹீரோக்கு ஹீரோயினை ரொம்பவே பிடிச்சு போயிடுது. ஹீரோயின் அந்த பாரை விட்டு கிளம்புறப்போ ஹீரோ அவளையே தான் குரு குருன்னு சொல்லி பார்த்திருப்பான். அதுக்கப்புறம் ஹீரோ சைக்கிள் எடுத்துட்டு வந்து ஹீரோயின் கொண்டு வந்தா அந்த பொக்கைய தேடி போறான். அத ஒரு அங்கிள் எடுத்துட்டு போறாரு. இப்ப ஹீரோ அந்த அங்கிள் பின்னாடியே லோ லோ லோ
வேணும்னு ஓடி போய் அவர்கிட்ட மணியை கொடுத்துட்டு அந்த பொக்கைய புடுங்கிட்டு வந்திருப்பான். இப்ப அதை நினைச்சு ஸ்மைல் பண்றான். ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பார்த்து ஸ்மைல் பண்ணிக்கிறாங்க. இங்க ஹீரோனோட அசிஸ்டன்ட் ஹீரோனை தேடி வரான். அங்க பார்த்தா என்ன ஒரு பக்கையும் காணோன்ற மாதிரியே ஹீரோன் அங்க இல்ல. ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே சைக்கிள்ல செம்ம ஜாலியா போயிட்டு இருக்காங்க. இப்ப பாஸ்ட்ல ஒரு சீனை காமிக்கிறாங்க. ஹீரோனோட பொக்கைய ஒரு அங்கிள் எடுத்துட்டு போயிருப்பார்ல, அவர்கிட்ட வந்து ஹீரோ அந்த பொக்கைய கேட்டுட்டு இருக்கான். ஆனா அவரா அந்த பொக்கையெல்லாம் தர முடியாதுங்கிறாரு. அப்பதான் ஹீரோ அவர் கையில மணிய வச்சுட்டு அந்த பொக்கைய புடுங்கிட்டு போயிருப்பான். ஹீரோ அந்த அங்கிள் கிட்ட சாரி, இந்த பொக்கைய என்னோட ஃபியூச்சர் வைஃப் எனக்காண்டி கொண்டு வந்தது, இதை என்னால விட்டு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிருப்பான். இப்ப அந்த அங்கிள் யாருன்னு சொல்லி காமிக்கிறாங்க. அது ஹீரோனோட அப்பா தான். இது எல்லாத்தையுமே வேணும்னு தான் பண்ணிருப்பாரு. இப்ப ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே ஒன்னு சேர்ந்ததுல அவருக்கு ரொம்பவே சந்தோஷம். இதோட இந்த டிராமா முடியுது. நெக்ஸ்ட் எபிசோடோட மீட் பண்ணலாம். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ so much for watching.